தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நாளை முதல் மீண்டும் மழையுடனான வானிலை அதிகரிக்கும். மக்களே அவதானம். 4 வயது மகளை கொடூரமாக தாக்கிய தந்தை. சிறையில் சக கைதிகள் தாக்குதல். வெளிநாடுகளில் இருந்து யாழுக்கு வருகை தருவோரால் ஏமாற்றப்படும் யாழ் இளைஞர்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. கனடாவில் வாடகை வீடுகளை தேடுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டின் தென்மேற்கு பிரதேசத்தில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்று அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதாவது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். 4 வயது சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறுமியின் தந்தையொருவர் சக கைதிகள் குழுவினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது சிறுமியை தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்த கண்டனமும் எதிர்ப்புகளும் வெளியாகின. மேலும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 2 பெண்களும் பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர். மணலாறு போலீசார், புல்மோட்டை விசேட அதிரடி படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றிவளைப்பின் போது சிறுமியை தாக்கிய குகுல் சமிந்த என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதான பிரதான சந்தேக நபரும் 37 மற்றும் 46 வயதுடைய 2 பெண்களும் கடந்த 5ஆம் தேதி இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதவிய நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை அதே சிறையில் உள்ள ஏனைய கைதிகள் சிலர் தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து யாழிற்கு வருகை தருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை யாழ்ப்பாண மாவட்ட மூத்த காவல்துறை அத்தியட்சகர் ஜஹத் நிசாந்த தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அண்மைக்காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. அதிலும் வெளிநாடுகளில் இருந்து வருவோரே இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக தெரிவித்து 30 தொடக்கம் 40 லட்சம் ரூபாய் வரையிலான பண மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர். இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த வெளிநாட்டு நுழைவு விசா மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தியாகி அறக்குடை நிறுவனத்தின் ஸ்தாபகர் வாமதேவ தியாகேந்திரன் தன்னுடைய மகளின் 40வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வறிய மக்களுக்கு நேற்றைய தினம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்தார். அந்நிலையில் நேற்று நாவலர் வீதியில் உள்ள அவரது அறக்கட்டளை அலுவலகத்தில் மக்கள் குவிந்திருந்தனர். இதனால் குறித்த வீதியும் முடக்கப்பட்டிருந்தது.
ராணுவம் மற்றும் போலீசாரின் பாதுகாப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்து விளக்கமளித்துக் கொண்டிருந்த வாமதேவன், ஜனாதிபதி என்றாலும் தன்னை தேடித்தான் வர வேண்டும். எதிர்வரும் 24ஆம் திகதி என்னை சந்திக்க வருகிறார். நானாக எங்கும் போக மாட்டேன். என்னை அழைத்தால் தான் போவேன் என்று தனது கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் நினைத்தளவு மக்கள் வரவில்லை, இதனால் கவலையாக உள்ளதென்று தெரிவித்த அவர், திடீரென தனது சட்டை பையில் இருந்து லட்சக்கணக்கான காசு எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார். இதை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அதிர்ச்சியடைந்தனர். குறித்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. குறித்த பணத்தை ஒருவர் எடுத்துக் கொடுத்த பின்னர் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு சென்றார். உதவி பெற வந்திருந்த சிலர் இந்த சம்பவத்தை பார்த்த பின்னர் அதை பெறாமல் திருப்பி சென்றதையும் அவதானிக்க முடிந்தது. இலங்கை நாணயத்தாள்களை கால்களுக்கு கீழ் போட்டு அவமதித்த சீர்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. கனடாவில் வாடகை வீடுகளை தேடுவோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீட்டு வாடகை தொகை அதிகரித்துள்ளதுடன் சராசரியாக 2202 கனேடிய டாலர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் வாடகை தொகையானது 9.3% அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது 0.6% அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது. கனடாவில் முன்னணி வீட்டுமனை இணையதளங்களில் ஒன்றான renters.ca நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வொன்றின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் கனடாவில் சராசரி வாடகை தொகை முதல் தடவையாக 2200 கனேடிய டாலர்களை கடந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.